பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறி மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்பெற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வரவும் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்கள் என்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான பிரார்த்தனையை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 6வது திருக்குறள் மாநாட்டை கன்னட நாட்டில் எழுப்பி இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றி. சிவன் இளங்கோ அவர்கள் மிக பிரயத்தனப்பட்டு தமிழையும் சைவத்தையும் வளர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரளாக கூடியிருக்கிறீர்கள். காலையிலிருந்து மிக விமர்சையாக இந்த மாநாடு துவங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு சில மணித்துளிகளில் உங்களிடத்தில் நான் திருவள்ளுவத்தை நான் புரிந்து கொண்ட விஷயங்களை விதைத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். இப்ப நிறைய பேர் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும்.